சாலை ஓரத்துல சென்றுட்டு இருக்கும்போது, ஒரு உருவம் தெரிஞ்சு, இது என்ன உருவம்ங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இந்த குளிர் நேரத்துல நான் ஒரு பார்சல் வாங்கியிருந்தேன். இந்த பார்சல் உள்ளுக்க என்னது இருக்குங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்துரலாம். வாங்க வீடியோக்குள்ள நான் எப்போ மாதிரியே நம்மளுடைய பீட்டா ஃபிஷ்ஷ நான் ப்ரீடிங் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருக்கிறேன். போன தடவ ப்ரீடிங் பண்ணும்போது, குளிர் நேரத்தில என்னுடைய எல்லா குட்டிகளுமே இறந்து போயிருச்சு. ஸோ, அதனால இந்த தடவ நம்ம ப்ரீடிங் பண்ணதுக்கு முன்னாடி சில புரொடெக்ஷன் இந்த மீன்கள் ப்ரீட் ஆன பிறகு இதுகளுடைய குட்டிய நம்ம காப்பாத்தணும்னா, இந்த கிரீன் ஷேடு குளோத்த நம்ம போட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் குட்டிகள காப்பாத்திடலாங்கிறத நான் ஒரு நம்பிக்கையா உங்கட்ட நான் தெரிவிச்சுக் கொள்கிறேன். வாங்க நம்ம போட்டு வைக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த 2 கண்டெய்னர்ல 2 பேர் இருக்கு. இதுக்கு மேல டாப்ல நான் அந்த கிரீன் ஷேட் குளோத்த நான் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த குளோத்த நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ப்ரீடிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு. ஆனா அந்த ப்ரீடிங்களோட குட்டிகளும் நம்ம மேக்ஸிமம் காப்பாத்தியாச்சு. ஒரு 100% வந்து ஒரு 65% குட்டிகள வந்து காப்பாத்தியாச்சு. அதுக்கு காரணம் இந்த கிரீன் குளோத் தான் இது. ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த குளிர் நேரத்தில ப்ரீடிங் பண்ணது. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில சொல்லியிருந்தேன். இந்த கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுதுங்கிறது. அந்த உருவம் எதுவுமே கிடையாது. இந்த பிளாக் கேமல் தான் இது. தேங்க் யூ சோ மச் ஃபார்